நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புன்னாலக்கட்டுவன் பலாலி ரோட் மெயின் ரோட்டில் நிற்கிறோம். மெயின் ரோட்டில் ஐயனார் கோயிலுக்கு பக்கத்தில் இப்போ நாங்கள் நிற்கிறோம். இந்த பலாலி ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் தூரம் செல்ல 400 மீட்டர் தூரத்திலேயே ரோட்டுக்கரையாகவே 12.5 பரப்பு காணி விற்பனைக்கு வந்திருக்குது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க காணியை போய் பார்ப்போம். இந்த காணி தான் ஃபுல்லாக சுற்றி வர தகரம் அடிச்சிருக்கு. முன்னுக்கும் மதில் கொஞ்சம் இடத்துக்கு கட்டி பெரிய நீல கலர் கேட் ஒன்று போட்டிருக்கு. இந்த காணி தான் எங்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த தேர் ரோட்டோட பலாலி ரோட்டில் இந்த 400 மீட்டர் தூரத்தில் இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த காணி ஃபுல்லாக தென்னை வச்சு ஒரு 2.5 வருடங்கள் ஆகின்றது. அத்துடன் ஃபுல்லாக எல்லா இடமும் ஃபுல்லாக தேக்கு மரங்கள் இருக்குது. தேக்கு மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சு பெரிய மரங்களாக வளர்ந்து நிற்கிற மரங்கள் தேக்கு மரங்கள் இருக்குது. சுற்றி வர கிழுவந்தடி எல்லாம் வச்சு அழகாக தகரம் எல்லாம் அடித்து அரைக்கான வேலியோடு இந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது. 12.5 பரப்பு காணி. அதோட பைப்லைன் வசதிகள் எல்லாம் செஞ்சபடியே இருக்குது. தண்ணி விடக்கூடிய மாதிரி பைப்லைன் வசதி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். தென்னை மரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல சிவப்பு மண் காணி. அதோட இந்த காணிக்கெல்லாம் முருங்கை மரங்களும் இருக்கின்றது. அங்கங்கே எட்ட வச்சுருக்காங்க முருங்கை மரங்களும். உங்களுக்கு சரியான தகவல் வேணும்னு சொன்னால் மொத்தமாக இந்த 84 தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க. அதாவது 2.5 வருஷம் ஆகின்றது தென்னை மரம் வச்சு. அதோட 35 தேக்கு மரம் காணியில் எல்லாம் ஃபுல்லாக தேக்கு மரம் நிற்கிது. அதோட 5 மாமரம் நிற்கிது. அதோட 5 தேசி மரம் காய்க்கிற தேசி மரம் நிற்கிது. 5 காய்க்கிற மாதுளை மரமும் நிற்கிது. பாருங்கள், இந்த அறுக்கையான காணி தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் ரூம் கட்டி குழாய் கிணறுலாம் அடித்து எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக மோட்டர் ரூமெல்லாம் அடித்து தொட்டியெல்லாம் அடித்து வச்சுருக்குறாங்க. இந்த காணி பற்றிய சரியான தகவலை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொன்னால் இந்த திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரியான முறையில் ஆவணங்களும் சரியான முறையில் இருக்கின்றது.